ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசு பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு சீதாக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. சீதா ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டா, நம்ம இந்த கல்யாணமே இனிமேல் நடக்க வேணாமா, மாமா போகலான்னு சொல்லிட்டு அருண் ஒரு பக்கம் சொல்ல அண்ணாமலை இருந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. தம்பி, நீ பேசுறது ரொம்ப தப்பு. ஆல்ரெடி சீதா உன்னோட ஒய்ஃப் ஆகிட்டாங்கிறதுக்காக நீ இப்படி பண்ணாத. இப்போ வந்து கல்யாணம் பண்ண பொண்ணை வந்து நடு தெருவில் விட்டுட்டு போகிறது ரொம்ப தப்பு. வெயிட் பண்ணுப்பா, எல்லாத்துக்கும் பொறுமை அவசியம்னு சொல்லிட்டு புரிய வச்சாரு. இதுக்கு தாயா 4 பேர் பெரிய ஆள் வேணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சாரி அங்கிள் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து சீதாவும் நம்ம மீனாவும் எப்படியோ சக்ஸஸ் பண்ணி நம்ம முத்துவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இது மிகப்பெரிய சாகசம் தானே. கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா என்ன கதறு, என்ன கெஞ்சல், காலில் விழுவுறதுன்னு கையில் விழுவுறதுன்னு இதெல்லாம் நமக்கு தாயா அந்த கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்தாச்சு, உட்காந்தாச்சு, கல்யாணத்தை நடத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துட்டையும் ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. இவ்வளோ போர்க்காலத்தை மீறி இந்த கல்யாணத்தை நடத்தலைன்னா கடுப்பாயிட மாட்டாங்க எல்லாரும். அதனால நடத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டிமலம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதத்தை போட நம்ம முத்துவும் ஒரு பக்கம் நிற்க முடியாமல் நின்றுக்கிட்டு ஆசீர்வாதத்தை பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புற வழியில் மீனா வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் நீ என்ன தொடர வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டாங்க, உன் குடும்ப விஷயத்துலையும் உன் விஷயத்துலையும் இனிமேட்டுக்கு தலையிட மாட்டேன். இனிமேட்டுக்கு நீ என் பக்கத்தில் கூட வரக்கூடாது, என் வீட்டுக்கும் வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்ணா, இப்போ சீதா வந்து நல்லா இருக்காங்க. அவங்க நினச்ச லைஃபை அவங்க அடையணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் நல்லா இருக்காங்க. ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டது யாரு, நீ தானம்மா அப்படிங்கிற மாதிரிச்சு. உன் தங்கச்சாலும் உன் வாழ்க்கை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிச்சு. வீட்டுக்கு வந்தவங்க உட்காந்து சோகத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம முத்துவை கழுவி ஊற்றுறாங்க. நம்ம விஜயா பெத்த பிள்ளையிலே நீ வந்து பிரித்து பார்க்காத. நீ பிரித்து பார்க்கவும் தான் முத்து இந்த நிலைமைக்கு ஆளானாரு. இப்போ கடைசியில் முத்து எல்லாருக்கும் பழி சொல்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முத்து தள்ளாடிக்கிட்டு வந்தவர் என்ன திட்டுங்கன்றாங்க. நல்ல நாள்லேயே உங்களை எடுத்து கழுவி ஊற்றுவாங்க. நம்ம விஜயா கிட்ட போப்பா நல்லா திட்டி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்